பண்ணுங்க, இல்லைன்னா தூக்கில் தொங்க விடுங்க அப்படின்ட்டு தான் பொதுமக்கள் எல்லாருமே ரிக்வெஸ்ட் வைக்கிறது. அது மட்டும் இல்லை, இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருந்தாலும் பெண்கள் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த அளவுக்கு வீட்டில் இருக்கிறவங்க வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் ஒரு பிஞ்சு குழந்தைய எப்படி இவனுங்க அரக்கணுங்களா இல்லை ஒரு தாய் வயிற்றுல தான் இவனுங்க பிறந்தானுங்களான்றது கூட தெரியல. அந்த அளவுக்கு இந்த பிஞ்சு குழந்தைய குதறி வச்சிருக்கு இந்த சொறி நாய். ஸோ இதை பார்த்த பொதுமக்கள், உப்ளியில் இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போராட்டம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்று இந்த 5 வயசு குழந்தைய ரேப் பண்ணவனா உயிரோட விடாதீங்க, அவனை எப்படியாவது ஷூட் பண்ணுங்க, இல்லைன்னா தூக்கு தண்டனை கொடுங்க, இல்லை உங்களால் முடியலையா எங்கள் கையில் கொடுங்க, நாங்கள் அவங்கள பிசுக்கி அவங்கள நாங்கள் கொலை பண்ணுறோம் அப்படின்னு பொதுமக்கள் எல்லாம் போராட்டம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க உப்ளியில். பொதுமக்கள் எல்லாம் ஒன்று கூடிட்டாங்க. ஸோ எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட்